மலேசியாவின் தலைநகரமான கோலாலம்பூரில் கேஎல் சென்டரில் இருக்கிற ஹோட்டலில் 5 நாள் தங்கினோம். மலேசியாவில் பார்க்க வேண்டிய இடமான கென்டிங் ஐலாண்டை பார்க்குறதுக்காக குடும்பத்தோடு பயணித்தோம். பல மலைகளுக்கு மேலே 12,000 ஏக்கருக்கு சொந்தமான கென்டிங் ஐலாண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கென்டிங் ஐலாண்டில் கேஷினோ, ஃபுட் கோர்ட்டு, இன்டோர் கேம்ஸு, அவுட்டோர் கேம்ஸு, ஷாப்பிங் மாலு, கேபிள் கார்னு எல்லா விதமான வசதிகளும் அட்ராக்ஷனும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை போய் பாருங்கள், எல்லாரும் லஞ்ச் டயத்தில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் சுற்றி பார்த்தோம். அந்த கென்டிங் ஐலாண்டில் எத்தனை பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தாலும் கேபிள் காரில் உட்காந்துக்கிட்டு பல மைல்களுக்கு பயணித்து அந்த இயற்கையை ரசித்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு போகிறவங்களுக்கு 2 வருஷத்துக்கு விசா தேவையில்லை, விசா ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க. மலேசியாவை சுற்றி பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க அரைவல் கார்டு மட்டும் முன்பதிவு செய்யணும். 72 மணி நேரத்துக்குள்ளே போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கிற பெட்ரோனஸ் ட்வின் டவர்ஸ் தான் உலகத்திலேயே உயரமான இரட்டை கோபுரங்கள்னு தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே $1.6 பில்லியன் செலவு பண்ணி 42,52,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 88 மாடிகள் வச்சு 76 எலிவேட்டரோட அந்த பில்டிங்கை கட்டியிருக்கிறாங்க. ட்வின் டவர்ஸ்லேயே சூர்யா கேஎல்சிசி ஷாப்பிங் மால்னு 6 ஃப்ளோர்ஸில் 300 கடைகள் இருக்குது. லைட்ஸ் அண்ட் சவுண்டு, வாட்டர் ஃபவுண்டைன்ஸு பில்டிங்க்கு 2 பக்கமும் மேன்மேடு லேக்கும் அமைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே ட்வின் டவர்ஸை சுற்றி பார்க்கறவங்களுடைய மனசை கவர்ற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா 41வது மாடிலையும் 42வது மாடிலையும் 2 கோபுரத்தையும் இணைக்கிற மாதிரி பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்கை பிரிட்ஜும் உலக தரவரிசை பட்டியலில் உயரமான ஸ்கை பிரிட்ஜுன்னு முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அந்த ஸ்கை பிரிட்ஜில் நின்று நாங்களும் புகைப்படங்கள்லாம் எடுத்துகிட்டு எலிவேட்டர் மூலிமா 86வது மாடிக்கு போய் இறங்கணும். 88 மாடி இருக்குது, ஆனால் 86 மாடி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அங்கே நின்று கோபுரத்தினுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் பகுதி வரைக்கும் முழுமையாக பார்க்கலாம். ஒட்டுமொத்த கோலாலம்பூருடைய அழகை ரசிக்கலாம். உலக புகழ் வாய்ந்த இந்த ட்வின் டவர்ஸை கோலாலம்பூர் போகிறவங்க தவறாமல் பாருங்கள். மலேசியாவில் பினாங் ஸ்டேட்டு கடலால் 2ஆக பிரிஞ்சிருக்கு, மெயின்லேண்டு ஐலாண்டுன்னு. அதை இணைக்கிறதுக்கு 2 பாலங்கள் இருக்குது, 13 கிலோமீட்டர்ஸ், 24 கிலோமீட்டர்ஸ். அந்த வழியாக தான் பினாங்கின் தலைநகரமான ஜார்ஜ் டவுனுக்கு போக முடியும். அங்கே ரொம்ப ஃபேமஸான பினாங் ஹில்லை பார்க்குறதுக்காக போனோம். அந்த ஹில்லை போய் மேலே பார்க்குறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று நடந்து போகலாம், இல்லை ஜீப்பில் போகலாம், இல்லை ட்ரெயினில் போகலாம். நாங்கள் ட்ரெயினை செலக்ட் பண்ணோம்.
2750 அடி உயரமான அந்த செங்குத்தான மலையில் ஏறுறதுக்கு இந்த ட்ரெயினை 100 வருஷத்துக்கு முன்னாடியே 1923 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நல்லா புதுப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஸ்பீடாக 10 நிமிஷத்தில் போய் இறக்கி விட்டாங்க. மலை உச்சியில் நின்றுக்கிட்டு இயற்கையோட அழகை ரசிக்க முடிஞ்சுது. அங்கே இருந்தே ஜார்ஜ் டவுனையும் மெயின் லேண்டையும் அந்த 2 பிரிட்ஜையும் முழுமையாக பார்க்க முடிஞ்சுது. ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக நம்ம தமிழ் மக்கள் அங்கே வியாபாரம் செஞ்சுட்டு வராங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 1 மணி நேரம் மேலே சுற்றி பார்த்துட்டு மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம். அந்த ட்ரெயினில் பவர் வீல் சேரை கொஞ்சம் ஏற்றி இறக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. ஆனால் தனுஷையும் மேலே கூட்டிகிட்டு போய் அவரையும் முழுமையாக எல்லாத்தையும் பார்க்க வச்சோங்கிற ஒரு சந்தோஷத்தில் மன திருப்தியோடு மலையை விட்டு கீழே இறங்கி வந்தோம். ஜார்ஜ் டவுனை சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு திரும்பும்போது ரோட்டோரமாக நம்ம தமிழ் ஆட்கள் நொங்கு இளநிலாம் வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு மன நிறைவோடு ரூமுக்கு போனோம்.